கர்த்தர் இன்னைக்கு உங்களை சொல்றாரு, நீ புடமிடப்பட்டுட்ட, நெருப்புல போடப்பட்டாச்சு, நெருப்புல வாட்டியாச்சு, முடிஞ்சிச்சு. ஒரு தங்கம் ஒரு வெள்ளி வந்து நெருப்புல புடமிடுவது போல விசுவாசம் புடமிடப்படும். விசுவாச புடமிட பிற்பாடு, அல்லேலூயா, விசுவாச நெருப்புல போட்டு புடமிடப்பட்டாச்சு. உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசம். நான் எலும்புன்னு நினச்சேன், எலும்ப முடியல. பிரகாசிக்க நினச்சேன், பிரகாசிக்க முடியல. எப்படியும் பிரகாசிப்பேன், எப்படியும் வெளிச்சம் கொடுப்பேன், எப்படியும் ஜாதிகளை சொந்தமாக்குவேன், எப்படி இழந்தை பெற்றுக்கொள்ளுங்கிற நம்பிக்கையில் விசுவாசத்தில் நீ இருந்தனால நீ நெருப்பில் போட்டு வாட்டப்பட்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை யார் கரைக்க நினைத்தாலும் உன்னை கரைக்க முடியாது. அரண வெண்கலம் அலங்கமாக நின்றுகிட்டே இருப்ப, உன்னை அசைக்க முடியாது அப்படிங்கிறார். நீ புடமிடப்பட்ட பிற்பாடு பொண்ணா விளங்குவ. அப்படின்னா இன்றைக்கி வந்து யாருக்கெல்லாம் நெருக்கம் இருக்கிறது, புடமிடப்பட்டாச்சு. யாரெல்லாம் நிந்திக்கப்பட்டிருக்கீங்க, புடமிடப்பட்டாச்சு. யாரெல்லாம் அவதூறு பேச்சுக்கு ஆளாகியிருக்கீங்க, புடமிடப்பட்டாச்சு. யாரெல்லாம் உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி கெட்ட வார்த்தை பேசி உங்களை அவதூறு பேசி வாஜி உங்களை கேவலப்படுத்தியிருக்காங்களா, நீங்கள் வந்து புடமிடப்பட்டாச்சு. உங்களை கண்ட வார்த்தையை சொல்லி திட்டியிருப்பாங்க, புடமிடப்பட்டாச்சு. நீ தேர மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ எதுக்கு இருக்க, நீ போயிரு, செத்துரு, நீ தேர மாட்ட, நீ உருப்பட மாட்ட அப்படின்னு யாரெல்லாம் உங்களை சொல்லியிருந்தார்களோ அப்படிப்பட்ட பேச்சுக்கு நீங்கள் ஆளாகியிருக்கலாம். நீ முன்னேற முடியாது, எழும்ப முடியாது, பிரகாசிக்க முடியாது, வெளிச்சம் கொடுக்க முடியாது, உன் தரத்தில் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு கேவலமான பேச்சு உங்களை யார் பேசியிருந்தாலும் நீ புடமிடப்பட்டிருக்கிற, நீ புடமிடப்பட்டிருக்கிற. அப்புறப்பட்ட நிந்தையில், அப்புறப்பட்ட அவமானத்தில், அப்புறப்பட்ட நெருக்கத்தில் நீ செய்யாத தப்பை நீ செஞ்சேன்னு சொல்லி அன்னையர் முன்னால் உன்னை முறுமுறுத்து, உன்னை குற்றப்படுத்தி, உன்னை குறை சொல்லி நீ வெளியே போகக்கூடாது, உன்னை ஊரை விட்டு ஓட வைக்க பாரு. அப்படிப்பட்ட அவச்சொல்லுக்கு, அப்படிப்பட்ட துன்பத்துக்கு, அப்படிப்பட்ட நெருக்கத்துக்கு நீ கடன் பிரச்சனை இருக்கிற, கடன் அடைக்க முடியாது, நீ ஊரை விட்டு ஓட போகிற, நீ பாரு உன்னால் திருப்ப முடியாது, நீ வாங்க முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கேவலமான நிந்தையான அவமான பேச்சு நீ அடிபட்டு, நீ புடமிடப்பட்டு, நீ உருண்டு 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 எந்திரிக்க முடியாம கேவலப்பட்டு தவிச்சு நீ அப்படியே சோர்ந்து போய் நின்றுகிட்டு இருக்கியா, நீ உன் வாழ்க்கையில் நீ புடமிடப்பட்டிருக்கிறாய் என்பது அர்த்தம். ஆனால் இப்போது கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், மகளே நீ புடமிடப்பட்டுட்ட, இனி புடமிடப்பட அவசியம் இல்லை. இனி உன் வாழ்க்கை பொன்னாக விளங்க போகிற வாழ்க்கை தான். இனி பொன்னா விளங்க போகிற. எதனால வேதனைப்பட்ட, எலும்பு போகிற அப்படிங்கிறார். ஆமேன்.